ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனலுக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி அண்ட் கலர்ஃபுல்லான பீட்ரூட் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். இந்த சப்பாத்தி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பீட்ரூட் சப்பாத்தி செய்யறதுக்கு எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு தான் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டைம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் ஒன்று அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தை நம்ம ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பூண்டு வந்து ஒரு 4 பூண்டை நான் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா பாதி பீட்ரூட் தான் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டில் பாதி சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம குழந்தைங்கனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரியவங்களாக இருந்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா ஆறட்டும். அடுத்த ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாம். அதில் நான் 1 கப் அளவு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பீட்ரூட்லேயும் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ அது கூடவே நம்ம வேக வச்சுருக்க பீட்ரூட் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் கை வச்சு ஒரு டைம் இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிங்க. தேய்க்கும் போது ஒட்டக்கூடாது. அதனால் நல்லா வந்து தண்ணி அளவாக ஊற்றி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சிக்கலாம். கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இப்போ தேய்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா 2 பக்கமும் மாவு நிறைய போட்டுங்க. நம்ம வந்து வெங்காயம் அது கூட வந்து பீட்ரூட்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 2 பக்கமும் மாவு சேர்த்துட்டு நல்லா நைஸாக திரட்டி எடுத்துக்குங்க. எந்த அளவுக்கு நைஸாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக திரட்டி எடுத்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக திரட்டியாச்சு. அடுத்ததாக வந்து ஒரு ஷார்ப்பான மூடி வச்சு நான் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓரங்கள் இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்யும்போது பார்க்க ரவுண்ட் ஷேப்பில் அழகாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.